வணக்கம் நண்பர்களே. நான் சொன்ன இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து பண்ணும் பொழுது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். இந்த உலகத்தையே மறந்துட்டு அந்த விஷயங்களில் கவனத்தை வச்சு பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்கிது அப்படின்ற விஷயத்த அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போது நம்முடைய சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இவ்வளோ நாளும் அடுத்தவங்க கிட்ட தேடிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது நம்மக்கிட்ட தான் இருக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதனால தான் நான் அடுத்தவங்களோட வார்த்தைகள்லேயோ, அடுத்தவங்களுடைய பாராட்டுதல்களையோ, மற்றவங்க எதை சொல்லிட்டாங்கன்றதுலையோ தயவு செஞ்சு உங்களுடைய சந்தோஷத்தை அடுத்தவங்க கிட்ட தேடாமல் உங்கள் கிட்ட தேடுங்கன்னு நான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணிடுறோம், இதே தான் அடுத்தவங்க பாராட்டுறதுலையும் இதுலேயும் மட்டுமே வச்சு கவனத்தை வச்சு நம்ம ரியல் சந்தோஷத்தை நம்ம தொலைச்சிடறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்பப்போ பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய சந்தோஷம் என்றைக்கும் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது, அது அடுத்தவங்கக்கிட்ட இல்லைன்ற அந்த விஷயத்தை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நம்ம அடுத்த கட்டமாக நம்முடைய இந்த சந்தோஷத்தை மட்டும் ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இதே மாதிரி சந்தோஷமான லைஃப் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். நம்ம நிறைய விஷயங்களை ஹெல்த்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம ஹெல்த்தும் ரிலேஷன்ஷிப்பு மணி இதெல்லாம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும்ட்டு. அதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் ஹெல்த்துக்கு கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, உடல் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுடைய மைண்ட் எங்கேயுமே போகாது. இவன் அடுத்தவங்ககிட்டையும் போகாது, உங்கள்கிட்டையும் போகாது. ஸோ உங்களால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே முதல்ல ஹெல்த்துக்கு சில இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. கண்டிப்பாக அது சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு சின்ன எக்ஸசைஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணதாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஃபுட்டு ஹேபிட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்கள் ஹெல்த்துக்கு கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணணும். அதுவும் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இப்போது இது கண்டிப்பாக இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் சரி, நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதையும் கொஞ்சம் கான்சியஸாக கண்டிப்பாக இருக்க வேண்டிய நிலமை. இது ரொம்ப முக்கியமும் கூட. அப்படி நம்ம ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் அப்படின்னா என்ன ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மினிமம் அப்படின்றத எப்பயுமே நீங்கள் வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய மனசை அமைதியாக இந்த இயற்கையையோ இல்லை இந்த வெட்ட வெளியையோ நோக்கி வச்சிங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக போகும். அதுக்கப்புறம் மினிமம் ஒரு 15 நிமிஷம் வாக்கிங், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லைன்னா இன்றைக்கி உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் எரிக்கிறதுக்கு உண்டான இடங்கள் நிறைய இல்லாமல் போயிடுது. இது நீங்கள் நிறைய நடந்தாலும் பட் காலையில் வாக்கிங் இன் சன்லைட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன எக்ஸசைஸை எப்பயுமே காலையில் வச்சுக்கோங்க. சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுலேயே எல்லா விதமான எக்ஸசைஸும் கலந்து வந்துடுது. அது செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக வாக்கிங் போய்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிட தியானம். எப்படி நீங்கள் உடலை ரொம்ப வலுப்படுத்துறீங்களோ அதே மாதிரி உங்கள் மனசையும் வலுவாக வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 நிமிட தியானம் என்ன பண்ணிடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தியானம் அப்படின்னா ரொம்ப இது பண்ணிவிட்டு யோகிகள் மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. உங்கள் கவனங்கள் சிதறி ஓடும். அந்த கவனங்கள் மேலே நிறைய மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்களில் அந்த விஷயங்களை ஓடிட்டுருக்கிற விஷயங்களை அப்படியே விட்டுட்டு அமைதியாக
வேற ஒரு மனுஷனாக இருந்து உட்காந்து கவனிங்கன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் உட்காருங்க. அமைதியாக உட்கார ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் மனசு சுற்றி சுற்றி ஓட தான் செய்யும். கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். அப்போ உங்கள் மனசுக்கு ஒரு சின்ன நிம்மதியான விஷயம் உருவாகும். அதுக்கப்புறமேலும் நீங்கள் 5 நிமிஷம் இல்லை, உங்களுடைய தியான டைமை நீங்களே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து மனசுக்கு அமைதிப்படுத்துறதுக்காக இது கண்டிப்பாக முக்கியம். அதுக்கப்புறம் இந்த இந்த 2 விஷயங்களையும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதை காலையில் டைமில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கோட ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஏன் காலையில் டைம் அப்படின்னா மனசு தூங்கி எந்திரிச்ச உடனே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஸோ அந்த அமைதியில் இன்னும் நீங்கள் ஆழ்ந்து போகும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தை கான்ஷியஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெல்த் இருந்தால் மட்டும்தான் உடல் சோறு இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அது உங்கள் லைஃப்லேயும் தொடரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தியாக